விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. சார் நீ என்ன சொல்றேன்னு ஜனங்களுக்கு புரியல சார். நீ பேசு சார், நான் வேணா டிரான்ஸ்ஃபர் பண்றேன். மெட்ராஸ்ல வாழ ஜனங்களுக்கு வணக்கம்ன்ற நம்மள மீட் பண்றது குஜராத் இது. நான் மெட்ராஸுக்கு தபா தபா வருவது மனசு இன்ட்ரெஸ்ட் ஆகுது. ஐ வெரி ஹாப்பி. ஸ்டார்ட் மியூசிக். குஞ்சாணி 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 சித்தரக்குள்ளே சிலுக்குறாளே சிங்கலியா சித்தரக்குள்ள கலகலானே ராஜேஷ் இப்படி வாங்க. சூப்பரான ஒரு கெட்டப், நல்ல காஸ்டியூம்ஸ், நல்ல மேக்கப், உங்களோட ஆக்சஸரீஸ் எல்லாமே ரொம்ப அழகா இருக்குது. யார் உங்களுக்கு மேக்கப் போட்டு விட்டா? தீபான்னு ஒரு அக்கா. தீபான்னு ஒரு அக்கா இருக்காங்களா? அதுக்கப்புறம் சபரி அண்ணா ரொம்ப அழகா மேக்கப் போட்டுருக்காங்க உங்களுக்கு. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாப்போம். உங்களோட கொரியோகிராஃபர் யாரு? மணிகண்டன் மாஸ்டர். மணிகண்டன் மாஸ்டரோட கொரியோகிராஃபி அண்ட் ராஜேஷோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? கலா மாஸ்டர். ராஜேஷ் நீ ரொம்ப நல்ல டான்சர் ராஜேஷ். ஏன்னா எனக்கு தெரியும் நீ நல்ல டான்சர். சி கான்செப்ட் ட்ரெஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது.
சாங்கை கொஞ்சம் ரசிக்கிறதுக்குள்ளே நீங்கள் வேறு பாட்டை போட்டுடுறீங்க, இன்னொரு சாங்கை ரசிக்கிறதுக்குள்ளே வேறு பாட்டை போட்டுடுறீங்க. கொஞ்சம் ரசிக்க தன நானே ரசிக்கிறேன், நீ ஏதோ ஒரு பிஜிஎம் சரணம் பல்லவி ஆடுவேன்னு சொல்கிறதுக்குள்ளே பாட்டு முடிஞ்சு போச்சு. அந்த சாங் எடிட்டிங் என்னென்னா, எப்பயுமே நல்ல சாங்கை கொஞ்சம் ரெஜிஸ்டர் பண்ணி நிறைய மூமெண்ட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கோழி கத்துறது எல்லாமே அங்கே வச்சா போதும். இது என்னாச்சு, எல்லாமே அப்படி ரசிக்கிறதுக்குள்ளே போயிடுச்சு, ரசிக்கிறதுக்குள்ளே வச்சு. ஸோ ஏதோ ஒன்று வரும், ஏதோ ஒன்று வரும், ஏதோ ஒன்று வரும்னு எங்கள் எதிர்பார்ப்பு வந்து கம்மியான மாதிரி ஆயிடுச்சு. கை கட்டினது வாய் கட்டல ராஜேஷ். ஸோ அது மட்டும்தான் எனக்கு மைனஸாக இருந்தது தவிர, பட் பசங்க பாய்ஸ் கேர்ள்ஸ் ஆடினதெல்லாம் சூப்பராக இருக்குது, ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. ஓகே, அந்த எடிட் பண்ணும் போது, சாங் எடிட் பண்ணும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடிட் பண்ணணும். ஓகே, குட். தருண் மாஸ்டர். ராஜேஷ், கலா மாஸ்டர் சொன்னது நான் இப்போ ட்ரைபல் எஃபெக்டில் சொல்கிறேன் பாரு. பசி, ரொம்ப பசி. ஆசிஃப் பிரியாணி அப்படி வாய்க்கு வந்து கீழே கொட்டிடுச்சு, வாய்க்கு வந்து கீழே கொட்டிடுச்சு, வாய்க்கு வந்து கீழே கொட்டிடுச்சு, அந்த மாதிரி இருக்குது. நல்லா அப்படி வர்றப்போ எனக்கு ஃபேவரட் சாங் ஜும்பலக்கா ஜும்பலக்கா, அது என்னோட ரொம்ப ஃபேவரட் சாங். அது வர்றப்போ என்ன, அது வந்துட்டு அப்புறம் இந்த ஏன்னா ஃபினிஷிங் இல்லை. ஏன்னா இந்த டோட்டல் உங்கள் பர்ஃபார்மன்ஸில் உங்கள் காஸ்டியூம் தான் டாமினேட் பண்ணிருச்சு கோரியோகிராஃபியை. காஸ்டியூம், மேக்கப், அது ஒரு சேவிங் ஃபேக்டர். பட் அந்த பையன் வந்தால் ஏதோ டைலாக் தமிழில் சொன்னால் போயிட்டான். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு லிங்க், ஒரு கான்செப்டோட லிங்க் இல்லை, ஜஸ்ட் பிளெயின் சிம்பிள் மூமெண்ட்ஸ் இருந்தது. அதனால் இட் இஸ் வெரி ஓகே. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டைம் மாஸ்டர் சொல்லுங்கள், வாய்க்கு வர்றது அப்படியே வாய்க்குள்ளே வந்து டைஜஷன் ஆகணும். ரைட், டேக் கேர். ஓகே, ஸோ ராஜேஷ், உங்களோட கொரியோகிராஃபிக்கும் உங்களோட பெர்ஃபார்மன்ஸுக்கும் இப்போ என்ன ஸ்கோர்ஸ் கிடைக்க போகுதுன்னு பார்ப்போம். முக்கியமாக உங்களோட கெட்டப்க்கு என்ன ஸ்கோர்ஸ் கிடைக்க போகுதுன்னு பார்ப்போம். ஜட்ஜஸ் ஸ்கோர்ஸ், எஸ், சேம் ஸ்கோர்.